கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு எதிர்கால பார்வை. எதிர்கால பார்வை. எதிர்காலத்தை குறித்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் சொன்னால் தீர்க்க தரிசன பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. யோசேப்புடைய வாழ்க்கையில் எதிர்கால பார்வை இருந்துச்சு, தீர்க்க தரிசன பார்வை இருந்துச்சு. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தை பார்ப்பார்கள், தீர்க்க தரிசனமாய் பார்ப்பார்கள். ஆதியாகமம் 50:24 யோசேப்பு ஆதியாகமம் 50:24 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி. அப்போ ஒரு எதிர்கால பார்வை, தீர்க்க தரிசன பார்வை, தன்னுடைய சகோதரர்களுடைய சந்ததியின் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போவது தேவ சித்தம். இன்றைக்கு அடிமைகளாய் இருக்கலாம். யோசேப்பு வாயை திறந்து சொல்லிவிட்டான், நிச்சயமாக தேவன் சந்திப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதே நிலையில் இருக்க மாட்டீங்க. தேவன் சந்திப்பார். அவருடைய திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவனுடைய திட்டம், கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளை பார்த்து எதையும் நீங்கள் தீர்மானிச்சிடாதீங்க, முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற ஒரு கண்டிஷனை பார்த்து முடிவுக்குள்ளே வராதீங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எதிராக காணப்படலாம். ஒருவேளை இன்றைக்கு கஷ்டத்தின் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு ஏதோ வேற மாதிரியான ஒரு அடிமைத்தனம் போன்று சூழ்நிலை இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக தானே இருந்தாங்க. அது போல இல்லைனாலும் ஏதோ ஒன்றில் அடிமைத்தன வாழ்வு போல இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், உங்கள் சந்ததி, உங்கள் குடும்பம், உங்கள் தலைமுறை தேவ திட்டத்துக்குள்ள கண்டிப்பாக வரும். நீங்களும் வாயை திறந்து சொல்லுங்க, என் சந்ததி, என் குடும்பம், என் தலைமுறை தேவ திட்டத்துக்குள்ள கட்டாயம் வரும். தான் எதிர்கால பார்வை. தேவ திட்டத்துக்குள்ள நம்ம வாழ வேண்டும் என்கிற அந்த எதிர்கால பார்வை மிக முக்கியமானது. என் பிள்ளைகள் வாழ்விலே தெய்வ திட்டம்தான் நிச்சயம் நிறைவேறும்.
மனுஷனுடைய எண்ணங்கள் அல்ல, மனுஷனுடைய சிந்தைகள் அல்ல, மனுஷனுடைய விருப்பங்கள் அல்ல, தேவ திட்டம்தான் நடக்கும். ஒப்பு கொடுத்தால், பெற்றோராகிய நீங்க முதல்ல ஒப்பு கொடுத்தால் கட்டாயம் உங்க பிள்ளைகள் வாழ்விலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அதற்காக ஜெபியுங்க, அதற்காக உபவாசம் இருங்க, காத்திருங்க. தேவ திட்டம் நிறைவேற வேண்டும், தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளின் வாழ்க்கையை பட்சிப்பதற்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது, ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வரோம் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கை, சந்ததியுடைய நல் வாழ்க்கை, சந்ததி வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுதல், அதில் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். நம்முடைய சந்ததியை பார்த்து தேவன் சந்திப்பார் என்று நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அன்றைக்கு மோசே மலையின் மேல் 2 கரங்களையும் உயர்த்தி நின்றான். எதுவரைக்கும் உயர்த்தி நின்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கும் வரை உயர்த்தி நின்றான். உங்க சந்ததி ஜெயிக்கும் வரை கை உயர்த்துங்கள், கர்த்தர் சந்திப்பார். நீங்க கை உயர்த்தி உங்க சந்ததிக்காக ஜெபிக்கும் பொழுது உங்க சந்ததியை குறித்த ஒரு எதிர்கால பார்வையை கர்த்தர் கொடுப்பார். அதே போலதான் யோசுவா ஆயி பட்டணத்து மக்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு கையில் ஈட்டியை அவன் உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தான். எதுவரைக்கும் உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தான்? அந்த ஆயி பட்டணம் முறிந்து போகும் வரை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தான். அவன் கையை கீழேயே இறக்கவில்லை, ஈட்டியை கீழே இறக்கவில்லை. அது போலதான் தேவ சமூகத்தில் நம்ம நிற்கணும், நம்ம சந்ததிக்காக நிற்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம நிற்க வேண்டும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகளை குறித்த எதிர்கால பார்வை வர வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கணும். அப்போ தேவன் சந்திக்கிற தேவன். ஆதியாகமம் 50:25 தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய எலும்புகள் அதை கொண்டு செல்லணும், அதை உறுதியாய் யோசேப்பு சொல்கிறான். தன் மரணம் அடைய போகிறான். எலும்புகளை குறித்து தன்னுடைய எலும்புகள் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும். என் எலும்பை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. அதான் எதிர்கால பார்வை. இதுதான் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தரோடு உள்ள நெருக்கமான ஒரு உறவு, ஆழமான விசுவாசம். என்னுடைய எலும்பை நீங்க என்ன செய்யுங்க? தூக்கி கொண்டு போங்க. உறுதியாய் அவன்
அந்த ஆணையை வாங்கிக் கொள்கிறான். ஏன் யோசேப்பு தன்னுடைய மரண காலத்தில் எலும்பை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏன் கொண்டு போகும்படி விரும்புகிறார்? ஏன் எகிப்திலேயே புதைச்சா என்ன? அதான் தீர்க்க தரிசன பார்வை. தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கு அந்த எதிர்கால பார்வை, எதிர்கால நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம அப்படித்தான் வாழணும். எதிர்காலத்து குறித்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து நம்ம விசுவாசமா பேசணும். அதான் முக்கியமானது. ஏன் யோசேப்பு எலும்புகளை எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு போகும்படி அவன் சொல்கிறான்? அதான் எதிர்கால பார்வை. ஒரு நாள் எருசலேமிலே மேசியா வருவார். அந்த மேசியா கொல்லப்படுவார், மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுவார். அப்படி அவர் உயிர்த்தெழும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அன்றைக்கு உயிரோடு எழும்ப போகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் உயிரோடு எழும்ப வேண்டும். எகிப்தில் என் எலும்புகள் இருக்கும் என்றால் எப்படி எழும்ப முடியும்? உயிர்த்தெழ முடியும்? நான் உயிரோடு எழும்ப வேண்டும். பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசத்தை பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கையில. இயேசு வரப்போகிறார். இயேசுடைய வருகை மிக சமீபமாய் இருக்க போகிறது. விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளையே, கிறிஸ்துடைய வருகையை குறித்த அந்த விசுவாசம், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், இந்த விசுவாசம் இருக்கிறதா? வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? யோசேப்புக்குள்ள எலும்பை குறித்த எதிர்கால பார்வை. மத்தேயு 27:50 சொல்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது கல்லறையும் திறந்தன, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்திருந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உடைய சரீரம் இயேசுவோடு எழுந்திருந்தது. அதில் யார் சரீரமும் எழுந்திருந்தது என்றால் யோசேப்புடைய சரீரம் எழுந்திருந்தது. அப்ப தேவனோடு உறவாடுகிறவர்கள் உடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். தேவனோடு உறவாடுகிறவர்கள் இப்படித்தான் தன் வாழ்க்கையை முடிப்பார்கள். இப்ப நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் கழித்து இயேசு வரப்போகிறார் என்று தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து நான் நம்பிக்கையாய் இருக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் எப்போ வருவார் என்று தெரியாது. அவர் என்றைக்கு வந்தாலும் நான் உயிரோடு இருந்தால் நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படி ஒரு விசுவாச வாழ்வு நமக்கு இருக்கணும். வருகையை குறித்த ஒரு எதிர்கால பார்வை நமக்கு இருக்கணும். நாம் உயிரோடு இருக்கிற இந்த நாட்கள்ல தான் இயேசு வரப்போகிறார். அவருடைய சத்தம் நமக்கு கேட்க போகிறது.
கேட்ட உடனே, ஆண்டவரே நான் ரெடி அப்பா. ஆண்டவர் வருகையின் நாளில் மறுரூபமாக்கி அவர் அழைத்து செல்வார். தேவ எக்கால சத்தம் தேவ பிள்ளைகளுக்குத்தான் கேட்கும், உனக்கு கேட்கும், உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கேட்காது. என்ன நடக்கிறதுனே தெரியாது. இயேசுடைய வருகை நாளில் சொல்ல போறாங்க, இந்த தெருவில் இத்தனை பேர் காணாம போயிட்டாங்க, இந்த ஊர்ல இத்தனை பேர் காணோம், இந்த சபைக்கு சென்றவர்கள் எல்லாம் ஆளை காணோம், நியூஸ்ல வரப்போகிறது. அன்றைக்கும் ஒரு கதையை கட்டுவார்கள். ஏதோ ஒரு இயற்கை மாற்றம், அந்த மாற்றத்தில் இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புக்கு எதிர்கால பார்வை இருந்துச்சு. தான் உயிர்த்தெழுவேன், அதுபோல இயேசு வருவார், நான் மறுரூபமாவேன். எதிர்கால பார்வை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தேவனோடு நேரங்களை செலவு செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், தேவனுடைய செய்திகளை திரும்ப திரும்ப கேளுங்கள், தேவ பிரசன்னத்தில் இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபியுங்கள். ஜெபம் பண்றதுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சாப்பிடுவதற்கு சொல்றோமா, சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? 3 வேளை சாப்பிடுங்க இல்லை, அது சொல்லாமலேயே நம்ம சாப்பிடுகிறோம். பிசாசு ஆவிக்குரிய காரியங்களை அவன் கீழே தள்ள பார்க்கிறான். சரீர வாழ்வை மேல வைக்க பார்க்கிறான். ஆவிக்குரிய காரியத்திற்கு பிரசங்கம் தேவையாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு உறவுல வாழுங்க, எதிர்பார்ப்போடு வாழுங்க, வருகையை எதிர்பாருங்க. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்த வருகையை எதிர்பார்ப்பார்கள். எப்போ வேண்டுமென்றாலும் ஆண்டவர் வரலாம். வருகையை நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ யோசேப்பு தன் எலும்புகளை கொண்டு போக சொன்ன காரணம், நான் உயிர்த்தெழுவேன், நான் உயிர்த்தெழுந்து நான் தேவனோடு பரலோகத்திற்கு போவேன். பரலோக வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடு, எதிர்கால பார்வை இருந்துச்சு. நமக்கும் இயேசுடைய வருகைக்கு பின்பு ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை, இந்த எதிர்கால பார்வை அது இருந்து கொண்டே இருக்கணும். இந்த பூமியில் நம்ம இருந்து தேவ திட்டங்களை செய்து கொண்டு இருந்தாலும் எதிர்கால பார்வை நம்மை விட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, யோசேப்புக்கு எதிர்கால பார்வை இருந்துச்சு, எங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த அந்த பார்வையை தாங்கப்பா. அந்த எதிர்காலத்தை குறித்த பார்வை தீர்க்க தரிசனத்தின் பார்வையா இருந்துச்சு. தேவன் சந்திப்பார், இங்கிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார், என் எலும்புகளை நீங்க கொண்டு செல்ல வேண்டும். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக யோசேப்பு சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலும் எதிர்கால பார்வையோடு வாழ்வதற்கு நீங்கள் கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.